கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 3வது வசனம். யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையுமே ஒரு புது பிறப்பாக மாறுவதற்காக அழைக்கிறார். அப்படி ஆகும்போது என்ன ஆகும்னா, இவ்வளோ நாள் இந்த உலகமும் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்களும் நம்மை நினைத்து வைத்திருக்கிறது மாதிரி, தீர்மானித்து வைத்திருக்கிறது மாதிரி நம்மளுடைய கிரியைகளும் நாம் செய்கிற காரியங்களும் நம்முடைய வழிகளும் இருக்காது. அதற்காக நாம் ஏதோ சாதிக்கிறோம் என்ற அர்த்தம் அல்ல. நம்மோடு கூட இருந்து ஒருவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய காரியங்கள் எல்லாம் கிரியை செய்யும் போது நமக்கே எல்லாமே புதியதாக தோன்றும். நமக்குள்ளே பல பல யோசனைகள், புதிதான ஒரு ஆலோசனைகள் ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து கொடுத்து கொண்டே இருப்பார். நம்ம டெய்லி சாதாரணமாக செய்கிற காரியங்கள் கூட எந்த ஸ்ட்ரகிளும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக செய்தது மாதிரி அப்படி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானமான ஒரு உணர்வு நமக்கு தோன்றும். இந்த மாதிரி ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து கிரியை நடப்பிக்கிறார். பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, யோசுவா 1வது அதிகாரம் 7வது வசனத்திலே, நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. எதை விட்டு என்றால் நியாய பிரமாணத்தை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் நம்முடைய இருதயத்தை கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக திருப்பும் போது, கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள நம்முடைய இருதயத்தை நம்ம ஆண்டவருக்கு நேராக திருப்பும் போது அவர் நம்முடைய அறிவு கண்களை திறக்கிறார். அதாவது மனக்கண்களை திறக்கிறார். இந்த மனக்கண்கள், நம்முடைய இருதயமானது பல அழுக்குகள் நிறைந்ததாய், பல இருள் நிறைந்ததாய், அது குருடாகி போயிருக்கிறது. ஒரு மீன் மேல் உள்ள ஒரு செதில் போல நம்முடைய மனக்கண்களை அது மூடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அந்த செதில்களை தேய்த்து அதை கீழே விழ பண்ணும் போது நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய கண்கள் காணும். பாருங்கள், ஆகார் வனாந்தரத்திலே தன்னுடைய பிள்ளைக்காக தண்ணி இல்லாமல் அலைந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவளை எங்கேயுமே அழைத்து செல்லவில்லை. மாறாக ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், அவள் இருக்கிற இடத்தில் அவளுடைய கண்களை திறந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 19வது வசனத்திலே, தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் இருக்கிற இடத்திலேயே அவளுடைய கண்களை திறந்த போது அவளுக்கு என்ன தேவையாக இருந்ததோ அவளுடைய கண்கள் கண்டு அவளும் அவளுடைய பிள்ளையும் திருப்தி ஆகிறார்கள். அதே போன்று தான் மோசே கூட இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தி வரும்போது அவர்கள் மாறாவலே வருகிறார்கள். அங்கே வரும்போது அவர்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாத இருந்தது. அதுவும் அந்த தண்ணீர் கசப்பா இருந்தது. அங்கே இருந்த தண்ணீர் கசப்பா இருந்தது. அந்த தண்ணீரை மதுரமா மாற்றக்கூடிய அந்த ஒரு மரம் அதன் அருகிலேயே கர்த்தர் வளர விட்டிருந்தார். இதுதான் வசனம் சொல்லுகிறது. பாருங்கள், யாத்திராகமம் 15வது அதிகாரம் 25வது வசனத்திலே, மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் என்று. மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின உடனே கர்த்தர் அந்த மரத்தை காண்பிக்கிறார். அதை வெட்டி அந்த தண்ணீரில் போட்ட உடனே கசப்பா இருந்த அந்த தண்ணீர் மதுரமா மாறினது. அவர்களுடைய அந்த ப்ராப்ளத்துக்கு அந்த சொல்யூஷன் அதுக்கு பக்கத்திலே இருக்கிறது. பாருங்கள் பிரியமானவர்களே, இதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு மிக அருகிலேயே நம்முடைய கண்களுக்கு முன்பாகவே காணப்படுகிறது. ஆனால் அதை காணாதபடிக்கு நம்முடைய கண்கள் தான் அநேக வேளையிலே மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இல்லாததுக்காக ஏதேதோ காரியங்களுக்காக நம்ம தேடி அலைந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் அதே வேளையிலே கர்த்தர் நம்மோடு இருப்பார். ஆனால் நம்முடைய காரியங்கள் ஒவ்வொன்றுமே ஆச்சரியமாக முடிகிறதை நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையை ஏதோ புதிய ஒரு வாழ்க்கையை மாதிரியே நம்மளால உணர முடியும். இது தான் மறுபடி பிறக்கிற ஒரு அனுபவமாக நம்ம இங்கே பார்க்கிறோம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடந்து வந்த போது யோசுவா அவர்களை வழிநடத்தி வருகிறார். அவர்கள் யோர்தானை கடந்து கானானை சுதந்திரித்து கொள்ள வருகிறார்கள். யோர்தானை தாண்டினதும் கானான். யோர்தானை கடந்து கானானுக்குள் வருகிறார்கள். ஆனாலும் அவர்கள் ஒவ்வொரு பட்டணத்தையும் யுத்தம் பண்ணி பிடிக்க வேண்டி இருந்தது. கானானை உங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இருந்தாலும் கூட அவர்கள் அந்த பட்டணத்தை ஒவ்வொன்றையும் அவர்கள் யுத்தம் பண்ணி அதில் இருக்கிற எல்லாவற்றையும் சங்கரித்து போட்டு அதை சுதந்திரித்து கொள்ளுகிறார்கள். அப்படியாக வரும்போது முதலாவது அவர்கள் எரிகோ கோட்டைக்கு எதிராக வருகிறார்கள்.
பாருங்கள், கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்லுகிறார், அந்த எரிகோவையும் அதன் ராஜாவை அனைத்தையும் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தேன். நீங்கள் அனைவரும் அந்த எரிகோ கோட்டையை தினம் ஒரு முறை வைத்து 6 நாட்கள் சுற்றி வர வேண்டும். 7வது நாள் 7 முறை சுற்றி ஆர்ப்பரிக்கும் போது அந்த அலங்கம் இடிந்து விழும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அதை கரெக்டாக செய்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். மேலும் இன்னும் ஒரு கட்டளையை கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். யோசுவா 6வது அதிகாரம் 17வது வசனத்தில், ஆனாலும் இந்த பட்டணமும் இதிலுள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். மேலும் 18வது வசனத்தில், சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்ளுகிறதுனாலே நீங்கள் சாபத்தீடாகாத படிக்கும், இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் முதலாவது அதை சுற்றி வர வேண்டும், எக்காலம் ஊத வேண்டும், ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அதையெல்லாம் ஜனங்கள் சரியாக செய்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இன்னும் ஒரு கட்டளை அங்கு கொடுக்கிறார். அதாவது அந்த பட்டணமும் அதில் உள்ள யாவும் ஆண்டவருக்கு சாபத்தீடா இருக்கும். அதில் நீ ஏதாவது ஆசைப்பட்டோ இச்சித்தோ எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு சாபம் உண்டாக்குறது மாதிரி இருக்கும். ஆகவே நீங்கள் அதை எதுவுமே தொடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். ஆனால் இந்த ஜனங்கள் ஆண்டவர் சொன்னது மாதிரியே அதை சுற்றி வருகிறார்கள், எக்காலம் ஊதுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள். எரிகோ இடிந்து விழுகிறது. கர்த்தர் அது முழுவதையும் அவர்களுக்கு ஒப்பு கொடுக்கிறார். எரிகோவின் ராஜா முதல் கொண்டு ஜனங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் சுட்டெரித்து போடுகிறார்கள். ஆனால் அதன் நடுவிலே இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே ஆகான் என்று சொல்லக்கூடிய ஒருவன் அதில் இச்சித்து சில பொருட்களை எடுத்துக்கொள்கிறான். எடுத்து அவனுடைய பாளையத்திலே பதுக்கி வைக்கிறான். பதுக்கி வைக்கும் போது அடுத்து என்ன நடக்கிறது என்றால் பாருங்கள், அடுத்து இவர்கள் ஆயி பட்டணத்துக்கு நேராக செல்ல வேண்டும். எரிகோவை பிடித்த பின்பு ஆயியை பிடிப்பதற்காக செல்லுகிறார்கள். அப்படி செல்லும் போது அந்த ஆயின் மனுஷர் கொஞ்சம் பேரா இருந்தார்கள். எரிகோவை விட எரிகோவின் மதில் ரொம்ப கடினமா அவர்களுக்கு தடையா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கா இருந்த மதில். ஆனால் ஆயில் மனுஷர்கள் கொஞ்சம் பேரா இருந்தார்கள். ஆகவே நம்ம கொஞ்சம் பேர் போய் அதை எளிதாய் பிடித்து விடலாம் என்று இஸ்ரவேல் ஜனங்கள் நினைத்திருந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது என்றால் இவர்கள் யுத்தத்துக்கு போகும்போது அந்த ஆயின் மனுஷருக்கு முன்பாக இவர்கள் முறிந்தோடி போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒழுங்காகத்தான் ஆண்டவர் சொன்னது மாதிரி அதை சுற்றி வந்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள், எல்லாமே செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் கொடுத்த ஒரு கட்டளையை அவர்கள் மீறினார்கள். ஆகவே கர்த்தர் அவர்களோடு அங்கே இல்லை. பாருங்கள், யோசுவா 7வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் அடுத்த வசனத்திலே, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அந்த சாபம் உண்டாவதற்கு காரணமான காரியத்தை அவர்களை விட்டு அகற்றுறது வரைக்கும் அவர்கள் சத்துருவுக்கு முன்பாக நிற்க முடியாது. மேலும் நான் உங்களோடு இருக்க மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், நாமும் இன்றைக்கு அநேக வேளையில ஜெபம் சரியாக செய்வோம், பைபிள் தியானிப்பு, பைபிள் வசனம் சரியாக செய்வோம், ஆண்டவரை ஆராதிப்பது, வசனம் படிப்பது, சர்ச்சுக்கு போவது, அனைத்து காரியங்களும் ஒழுங்காக செய்வோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை, கற்பனைகளை பல வேளைகளை நாம் மீறுவதுண்டு. பெரியமானவர்களை, இங்கே நடந்தது ஒரே ஒரு காரியம்தான். அவங்க எரிகோவை பிடிக்க போகும்போது ஆண்டவர் கூட இருந்தாங்க, ஆயை பிடிக்க போகும்போது ஆண்டவர் கூட இல்லை. நம்முடைய பிரச்சனைகள் சின்னதோ பெரியதோ, ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறாரா என்பதுதான் இங்கே காரியமாக இருக்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தார் என்றால் நம்முடைய காரியங்களில் நம்ம ஆச்சரியமானவைகளை நம்ம ஒவ்வொரு நாளுமே பார்க்க முடியும். பின்பு அவர்கள் அந்த சாபத்துக்கு ஏதுவான காரியங்களை அவர்களை விட்டு அகற்றுறார்கள். அனைத்தையும் சுட்டெரித்து போட்டதுக்கு பின்பு கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்கள் அதை ஜெயிக்கும்படிக்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுகிறதே நாம் அங்கே தொடர்ந்து வாசிக்கலாம். இதைத்தான் பிரியமானவர்களை வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். யோவான் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலே, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால், ஜலத்தினால் பிறப்பது என்பது மனம் திரும்புதலுக்கேற்ற ஞான ஸ்நானத்தை குறிக்கிறது. நம்ம ஒவ்வொருவருமே ஆண்டவரோடு ஞான ஸ்நானத்தின் மூலம் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். அது என்ன உடன்படிக்கை என்றால் மனம் திரும்புதலுக்கேற்ற உடன்படிக்கை. முன்னாடி வாழ்ந்து கொண்டிருந்த நம்முடைய பழைய வாழ்க்கை, பழைய கிரியைகள், பழைய ஆசை இச்சைகள் அனைத்தையும் விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக என் இருதயத்தை திருப்புவேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி மனம் திரும்பி நம்ம ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர்கள் என்றால் அது ஜலத்தினால் பிறப்பதாக அர்த்தம்.
அடுத்து ஆவியினால் பிறப்பது என்றால் வசனம் சொல்லுகிறது. யோவான் 3வது அதிகாரம் 8வது வசனத்திலே, காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறார், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று இங்கே ஆவியினால் பிறந்தவனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. காற்றானது அது இஷ்டமான இடத்துல வீசுகிறது. நமக்கு அதோட டைரக்ஷன், அது எங்கே போகுது வருகிறது என்பதை நம்ம அறிய முடியாது, ஆனால் நம்மால் உணர முடியும். அதே போல தான் ஆவியினால் பிறந்தவனுடைய வாழ்க்கையும் இருக்கிறது. ஆவியானவர் அவருடைய இஷ்டப்படியே நம்மை அழைத்து செல்லுகிறார், நம்மை நடத்தி கொண்டு போகிறார். புல்லுள்ள இடத்திலே அவர் நம்மை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் அவர் நம்மை நடத்துகிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கின் வேளையில் அவருடைய வார்த்தையினாலே நம்மை தேற்றுகிறார். அவர் கொடுக்கிற அந்த சந்தோஷத்தை, அந்த சமாதானத்தை ஒருவருமே எடுத்து போட முடியாது. எப்படி காற்று வீசுகிற திசையோ அது போகிறதோ வருகிறதோ நம்ம அறியாம இருக்கிறோமோ, அதே போலதான் நம்முடைய சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மற்றவர்கள் தீர்மானிக்க முடியாது. அதை ஒருவராலும் எடுத்து போடவும் முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இருக்கும் போது இந்த உலகத்திலேயே ஒரு சந்தோஷமான மனுஷனா நாம இருக்க முடியும். மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன நினைப்பார்கள், அவர்கள் நம்மை கனம் பண்ணினாலோ இல்லை நம்மை அப்ரிஷியேட் பண்ணினாலோ எதை குறித்து நமக்கு கவலை இல்லை. அப்பா கொடுக்குற அந்த சந்தோஷத்தை பறிக்க ஒருவராலும் முடியாது. ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு நானே தடையாக இருக்கக்கூடாது. ஏன் நமக்குள்ள சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை? உலகத்துக்கு மேலான அன்பு, மற்றவர்களை குறித்த கவலை தானே. ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கணும்னு நம்ம கிரியை செய்கிறவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மோடு இருந்தால் ஒரு 5 நிமிட ஆராதனை போதும், ஒரு சின்ன ஜெபம் போதும், இல்லைன்னா ஒரு வசனத்தை நம்ம 2-3 தடவை அறிக்கை செய்தால் போதும். பெரிய யுத்தம் பண்ண தேவையில்லை. கர்த்தரே நமக்காக எல்லா காரியங்கள்லையும் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் இல்லாம ஆயியை போல ஒரு சின்ன பிரச்சனையா இருந்தாலும் நம்மளால ஃபேஸ் பண்ணவே முடியாது. ஆகவே மறுபடியும் பிறக்கிற அனுபவத்தில் ஆண்டவர் சொல்கிற 2 முக்கியமான காரியங்கள், ஒன்று ஜலத்தினால் பிறப்பது, இன்னொன்று ஆவியினால் பிறப்பது. ஜலத்தினால் பிறப்பது என்பது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம். நம்ம பண்ணின உடன்படிக்கைக்கு நாம துரோகம் பண்ணக்கூடாது, அந்த உடன்படிக்கையை மீறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோம் என்றால் ஆவியானவர் துக்கப்படுவார், அவர் அமைதியாகி விடுவார். ஆவியினால் பிறப்பது ஆவியானவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிப்பது. அப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தை நம்ம பார்க்க முடியும் நம்மளுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலுமே. அப்படி ஆவியானவர் நடத்தும் போது நம்மை அவர் கொண்டு சேர்க்கிற பாதை அந்த பரலோக ராஜ்யம்தான், அந்த நித்திய ஜீவன் தான். அந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த ஒரு புதிய ஒரு வாழ்க்கைக்கு, இந்த ஒரு மறு வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாக உங்கள் பிரசன்னம், உங்கள் கிருபை எங்களோடு கூட இருந்து அனுதினமும் எங்களை வழிநடத்தி வரீங்களேப்பா. உங்கள் கிருபைக்காக நன்றி, உங்கள் அன்புக்காக, உங்கள் தயவுக்காக உங்களுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு நீங்கள் எங்களோடு பேசின வார்த்தைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று அப்பா நீங்கள் எங்களுக்காக கட்டளை கொடுத்துருக்கீங்கப்பா தகப்பனே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் மறுபடி பிறக்கிற அனுபவம் உள்ளவர்களாக வாழணும். உமோடு பண்ண உடன்படிக்கைக்கு நாங்கள் எந்த சூழ்நிலையும் துரோகம் பண்ணாதவர்களாக அப்பா நீங்கள் எங்களோடு கூட இருக்கணும்னு நாங்கள் கிரியை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த உலகத்துக்கு மேலான அப்பா ஆசையின் மூலமாகவோ உலகத்துக்கு மீதான கவலையிலையோ மற்றவர்கள் எங்களை குறித்து சொல்லுகிற காரியங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டு தகப்பனே அதன் பின்னாலே ஓடிக்கொண்டு இருக்கிறவர்களாக இல்லாமல் அப்பா நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற அந்த சமாதானத்தில் சந்தோஷத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக உம்மை மகிமைப்படுத்தும்படியான காரியங்களை செய்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக. ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிற அனுபவத்தில் எங்களை நடத்துங்கப்பா. ஒவ்வொருவரையும் உங்கள் சமூகத்திலே தாழ்த்துக்கிறேன். மீட்பர் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன்.